ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ நம்ம சூர்யானோட கருப்பு திரைப்படத்தை வந்து கடைசி சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம ட்ரெய்லர் அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த கருப்பு திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும் அதை பற்றின தகவலையும், அதே மணிக்கு கருப்பு திரைப்படத்தோட எல்லா சாங்ஸ், அதாவது கருப்பு திரைப்படத்தோட ஆல்பம் எப்போ வெளியாகும் அதை பற்றியும், அதே மணிக்கு கருப்பு திரைப்படம் ஓவர்சீஸில் எந்த மாதிரிக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு அதை பற்றிலாம் பேச போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்க முன்னாடி சேனலை புதுசாக பார்த்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாருங்கள், எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் அப்டேட். ஸோ ட்ரெய்லர் அப்டேட் இப்போ ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி அவர்களே வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணிட்டு ட்ரெய்லருக்கான ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காரு. அதே மணிக்கு ஒரு ட்விட்டும் போட்டிருக்காரு, ட்ரெய்லர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விரைவில் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அடுத்து கருப்பு டீம் கொடுக்க நினைக்கிற அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் தான். ஸோ நேற்று வீடியோலாம் வந்து சொல்லியிருந்திருப்பேன், சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக தான் டீம் வெயிட் பண்ணுறாங்கன்னு. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் இப்போ படத்துக்கும் வாங்கணும், அதே மணிக்கு ட்ரெய்லருக்கும் வாங்கணும். ஏன்னா ட்ரெய்லர் அவங்க வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எடிட்டிங் ஒர்க், கட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான சூர்யானோட இமேஜும் வந்து வெளியிட்டிருந்தாங்க, வேற லெவலில் இருந்தது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் டீம் வந்து அடுத்த தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மே 5 இல்லை மே 6 இல்லை மே 7க்குள்ளே நமக்கு வந்து தான் சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிடும். இவங்களும் ஒரு மே 8 இல்லை 9க்குள்ளே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மே 10 ஒரு சில இடங்களில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிரும். மே 11 மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆயிரும். 12 பட்டி தொட்டி எல்லாமே ஓப்பன் ஆகி பயங்கரமாக இருக்க போகுது. இதுதான் டீம் பண்ணியிருக்கிற பிளான். ஸோ கண்டிப்பாக நடைபெறும். ஸோ அதே மாதிரி கருப்பு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மிச்ச சாங்ஸ்லாம் எப்போ ஒரு வெளியாகும் கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு ட்ரெய்லர் மேலே தான் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெய்லர் வந்த பிறகு தான் மிச்ச அப்டேட்ஸ் நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ ட்ரெய்லர் வந்த பிறகு உங்களுக்கு மொத்தமாக பிளேலிஸ்ட் வந்துடும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் அடுத்த ட்ரெய்லருக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சாங் இப்போ வரைக்கும் வராது. ஸோ ட்ரெய்லர் வந்த பிறகு ஒரு சாங்காக வந்து கொடுத்து அது ஒரு சின்ன ப்ரொமோஷனாக வச்சுப்பாங்க. ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ நமக்கு வந்து ட்ரெய்லர் தான். ஸோ அதனால் காத்திருப்போம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அதே மணிக்கு ஓவர்சீஸில் அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்றே நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம், 2 கண்ட்ரிக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. யூகே, அதே மணிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு. இன்றைக்கி வந்து ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வந்து தான் செம்மையாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டு த வேர்ல்டு வைட் நல்ல ஒரு மாசான ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு பிளான் பண்ணி செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு 300 கோடி இருக்குது. கிங் இஸ் கமிங் ஃபார் ஹிஸ் க்ரௌன். ஒரு மாஸ் கம்பேக் ஆர்ஜே பாலாஜிக்கும் சூர்யானுக்கும் அமையும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.